ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஸோ என்ன ஃபார்முன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 6 இயர்ஸ் இருக்கும். இப்போ தான் நம்ம அவரை பார்க்க போகிறோம். முருகண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்குண்ணா. அண்ணா ஒரு 6 மந்த்ஸ் ஆகிடுச்சு. நான் ஆக்சுவலாக இந்த ஃபார்ம் வந்து அப்டேட் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வாங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் அது ஃப்ளோரான் பாருங்க ப்ரோ. ஓகே, அப்படியே கண்டென்ட்டுக்கு போயிடலாமா? போயிடலாம். ஓகே. இதில் என்னன்னா ஜிபி இப்போ எல்லாமே பேரண்ட் சைஸில் இருக்கும். ஓகே, சேல் தான் இது. இது எல்லாமே பேரண்ட் சைஸ் சேல் கொடுக்குறீங்க? ஆமாம். ஓகே, செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கேண்ணா? ஓகே, இது பர்டிகுலராக ஒரு பீஸ் எவ்வளோ கொடுக்குறீங்க நீங்கள்? இந்த ஃபார்முக்கு வந்தால் 1000. ஓகே. ஷிப்பிங் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுவோம். ஷிப்பிங்கும் பண்ணுறீங்க இப்போது? இண்டிவிஜுவல் பேராக கொடுக்குறீங்க ப்ளஸ் வந்து மேல் மட்டும் ஒன்றும் கொடுக்குறீங்க? பேர்னா 2000 கொடுத்துருவோம். ஓகே, செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. நல்ல சைஸாகவே இருக்குண்ணா இது. நல்ல பேரண்ட் சைஸ் சார். இப்போ இதுக்கப்புறம் ப்ரீட் ஆகக்கூடிய டைம் தான். இதெல்லாம் என்னண்ணா? கப்பீஸ். ஓகே. இதில் ப்ரைஸுங்க பிரிக்கணும். என்னென்ன வெரைட்டிஸ்ண்ணா இருக்குது இது உள்ள? இது பிளாட்டினம் டம்பர் இருக்கும். ஓகே. ரெட் இருக்கும், ஹாஃப் பிளாக் இருக்கும். ஓகே, ஜெர்மன் ரெட், ஹாஃப் பிளாக். ஆமாம், 4மே இருக்கும். இப்போ குட்டி ஸ்டேஜில் வந்து அதுங்க ப்ரீட் ஆகிக்காதா? பெருசாகவும் பிரிச்சிருவீங்க? 1 2 பெருசாக இருக்கும். அது கிராஸ் ப்ரீட் ஆகும், அது பிரிச்சிரும். ஓகே. கலர்ஃபுல்லாக இருக்காங்க. இது ஃபால்ஸ் கல் கோல்டு. ஓகே. முடிஞ்சது. அதாவது இது லாஸ்ட்டு பேரண்ட்டுக்காக ஸ்டாக் நிப்பாட்டி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பேரண்ட் ஸ்டாக் கேட்டால் கொடுப்பீங்களா நீங்கள்? இப்போ கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் வெளில போய் வாங்கினா 5000 வரைக்கும் வாங்கியிருக்கேன். ஓகே. பேரண்ட்டு நல்லா பிக் சைஸு. ஓகே. இது நம்ம தொட்டிலே வளர்த்து. ஸோ இது சேலபிள் சைஸ்க்கு எப்போனா நம்மக்கிட்ட வரும்? வந்துடும், 1 மந்த்லேயே வந்துடும். இன்னொரு 1 மந்த்தில் இது பண்ணி 6 rupees 10 rupees கொடுக்க அந்த சைஸ்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. நல்ல சூப்பராக பேரண்ட்டுக்கு போனதை மிச்சம் கொடுத்துருவேன். ஓகே. 500 அப்படி போட்டுருவோம் ஒரு பீஸ். நல்லா பிக் சைஸாக வந்து இதெல்லாம் பேரண்ட்டு. ஓ, அந்த பெருசாக இருக்குது. பேரண்ட் நல்லா கால்ஃப் பால் மாதிரி இருக்குது. ஆமாம். இது என்ன வெரைட்டினா? பேரண்ட்டு தான், பிளாட்டினம். ஓகே. இதெல்லாம் பேரண்ட்டு. பிளாட்டினம் கப்பி. வெறும் பிளாட்டினம் கப்பி. ஓகே. இதோட ப்ரைஸும் இதில் இருக்குதாண்ணா? நான் அந்த 4 இதில் சேர்த்து போட்டிருக்கேன். ஓகே. இது ப்ரைஸு. ஓகே. இதில் 3 வெரைட்டியுமே இருக்கும். என்னென்னா ஜிபி, கம்பா, டாய் சில்க்கு. ஓகே. இதெல்லாம் இதுவும் சேலுக்கு தானேண்ணா? இருக்குது, சேல் தான். ஓகே. 30 ரூபாலேருந்தே கொடுப்பேன். ஹெட்டு வருது வரல அப்படின்றது இல்லை? இதெல்லாம் 30 rupeesலேருந்து வரும். அதுக்கப்புறம் 100 ரூபா சைஸும் இருக்குது, 200 சைஸும் இருக்குது. ஓகே. விட்டுலாமா? இதை விட்டுலாம்ண்ணா. எல்லாம் அங்கே போயிடுச்சு. இப்போது வரும், கொஞ்சம் நேரம் பொறுத்தா வரும். இப்போ அந்த எண்டு நீங்கள் போட மாட்டீங்க, இங்கேயே போட்டுருவீங்க? வந்துடும், இங்கே வந்தால் சாப்பிட பழைக்கணும்ல. ஓகே. இதெல்லாம் 3 சைட் மாதிரி. இது என்ன வெரைட்டினா? மூன்டெயில் மாலியா? பிளாக்கு. ஓகே. வெறும் பிளாக் மட்டும்? ஆமாம். அந்த பெரிய சைஸ் எல்லாமே 6 வரும். 6 rupeesலேருந்து போடுறீங்க? ஆமாம். இது எப்படி நான் மேல் ஃபீமேல் செலக்ட் பண்ணி தருவீங்க? செலெக்ஷனு 10 ரூபா வரும். பேரா? ஒரு பீஸ் 10 ரூபா வரும். சிங்கிள் பீஸ்? பேரண்ட் மாதிரியே இருக்கும். ஓகே. மேல் 10 ரூபா, ஃபீமேல் 10 ரூபான்னு கொடுத்துருவேன். அதை பேராக செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. நல்லா பெரிய சைஸ்னால் 100 ரூபா, 150 ரூபா. இது ஷிப்பிங் பண்ணுறீங்களா நீங்கள்? எல்லாமே பண்ணுறோம். ஓகே. இது வந்து மூன்டெயில் மாலி பார்த்தீங்களா, அதோட பேரண்ட்டு. மூன்டெயில் மாலியோட பேரண்ட்டு. இப்போ பேரண்ட்டு இது வந்து நம்மளுக்கு சேல் கிடையாது? சேல் கேட்டாலும் கொடுத்துருவாங்க. பேரண்ட்டும் கொடுத்துருவீங்க?
150 ரேஞ்ச் வரும். இதுலேயே ப்ரைஸும் இருக்குது இல்லைண்ணா? இருக்குதா? டெய்லி எடுக்கணும். காலையில் ஈவினிங் எடுப்பேன். இது கொஞ்சம் வேலை இருக்குது, எடுப்பேன். கம்மியாக இருக்குது. ஓகே. இது எல்லாமே 3-4 வெரைட்டிஸ் ஒன்றா போட்டிருப்பேன். நீமோ என்ன வெரைட்டின்னா இதெல்லாம்? ஒரு 3-4 வெரைட்டிஸ் நீமோ இருக்கும், OHM இருக்கும், அவதார் இருக்கும், ஹெல்பாய் இருக்கும். ஓ, இதுக்கப்புறம் தான் பாட்லிங் ஸ்டேஜ். நியூட்ரிஷன் ஆகணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனால் தான் நான் அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சமே பிரிச்சுப்பேன். ஓகே. இல்லை அவதார், சாமராய் எல்லாமே இருக்குது, மிக்ஸ் பண்ணி வச்சு. கம்மியாக இருக்குது ரிசல்ட்டு. அதனால் இந்த வெயில்னால உங்களுக்கு இதுவாகலன்னு சொல்கிறீங்க? 1 இயராகவே ஆகலை ப்ரோ. இதுவும் அதே தான், ஃபீமேலுங்க, OHM ஃபீமேலு. ஓகே. 1-2 நீமோவும் இருக்கும். ரிசல்ட் ரொம்ப கம்மி சார் இந்த மாதிரி. 1 இயராக ஃபீடு மெயினாக ஃபீடு, கிளைமேட்டு, வெயில், ஏஞ்சல் எல்லாமே காலி. ஓகே. மிச்சம் கொஞ்சம் சைஸாக இருந்து பேரண்ட் செட் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். ஏஞ்சல் 5 ரூபாலேருந்தே கொடுத்துருந்தேன். இதெல்லாம் முடிஞ்சது. ஓகே. இதெல்லாம் என்ன சைஸ் இருக்கும்னா? ஒரு காயின் சைஸ் இருக்குமா? 2 இன்ச்சு மேலே, 1 இன்ச்சு 2 இன்ச்சு. இன்னும் ஒரு மாதம் போனால் பேரண்ட்டாக செட் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு பார்த்த கப்பி தான், பிளாட்டினா. ஓகே. அதோட பேரண்டானா இது? ஆமாம், இதுவும் வந்து அதே தான், பிளாட்டினா டபுள். ஓ, பிளாட்டினம்ல டம்பு. எல்லாமே சேல் தான். பேரண்ட் கிட்டாலும் கொடுத்துருவோம். பேரண்ட் கேட்டாலும் கொடுத்துருவீங்க. 150 போடுவேன். நல்லா பிக் சைஸே எடுத்துக்கலாம். பேரா 150. அவங்க கேட்குற மாதிரி எது செலக்ஷன் பண்ணி கூட எடுத்துக்கிற மாதிரி கொடுப்பேன். இப்போ பிரிக்கிறாங்க. இது வந்து ஜெர்மன் ரெட்டு. இதுவாண்ணா? இதில் ரெட்டையும் இருக்கும். ஓ, ஃபுல் ரெட், அல்பினோ ஃபுல் ரெட்டும் இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே. ரெட்டையும் இருக்கும், ஜெர்மன் ரெட்டும் இருக்கும். மிக்சிங்காக இருக்குது இந்த வெரைட்டி. ரெட்டை வந்து கொஞ்சம் ரிசல்ட் ஆகணும்னு அதையும் இதில் கலந்து போட்டுருக்கோம். கப்பீஸ் இவ்வளோதான், ஒரு 4 வெரைட்டிஸ் இருக்கும். 4 வெரைட்டி. ஏஞ்சல் முடிஞ்சுது. ஃபைட்டெல்லாம் இதுக்கப்புறம் தான் ப்ரீட் ஆகும் சார். இந்த சீசன் தான் ஆகும். இப்போ தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் எடுத்துடலாம். இவ்வளோ நாள் வெயிலில் ஒன்றுமே ஆகலை. இப்போ பாட்லிங் பண்ணி வச்சிருக்கிறதுல ப்ரீடிங் குவாலிட்டி பீட்டாஸ் எல்லாமே ப்ரீடிங் சைஸ் இருக்கு. பேராவே நம்ம கொடுத்துடலாம். இப்போ எப்படி நான் சிங்கிள் பேர்னா கூட நீங்கள் ஷிப்பிங் பண்ணலாம். கொரியர் சார்ஜ் கொடுத்தாங்கன்னா பண்ணிடலாம். கொரியர் ப்ளஸ் பேக்கிங் சார்ஜ். ஓகே. அதை கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை, நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த வெயிலில் நிறைய கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வெயில் பயங்கர வெயில். ஷிப்பிங் போட்டாலும் அதில் சில டைம் இறந்துருக்குங்க. சரி, ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. வழி இல்லை, நம்மளுக்காக ஆவலா சின்ன ஒரு பேர் 2 பேர் வாங்கல, ஏமாற்றத்தை கொடுக்கூடாது. 2-3 வாட்டிலாம் பண்ணியிருக்கேன். எனக்கு தான் லாஸு. இருந்தாலும் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம ஒருத்தருக்கே 2 வாட்டி பண்ணியிருக்கேன். 3 வாட்டி பண்ணியிருக்கேன். 2000 ரூபாய்க்கு எடுத்தார். 2 முறை வந்து இறந்துருச்சு. 3ஆவது முறை பண்ணி தான் கொடுத்தேன். எனக்கு அதில் பார்த்தா 4000 ரூபாய் எனக்கு லாஸ். ஆமாம், லாஸ் தான். வேறு வழி இல்லை. இது இருந்தாலும் பண்ணி அதாவது ஒழுங்காக போய் செஞ்சா 3ஆவது முறை நல்லா ஒழுங்காக போயிடுச்சு. ஃபுல்லாக கவரில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே மீன் வச்சுட்டு ஓகே பஸ்ஸில் போட்டு வச்சுட்டேன். இதுவும் ஃபீமேல் தான். ஸோ ஃபுல் மூனோட ஃபீமேல்ஸ் உங்ககிட்ட இருக்குது? எல்லாமே இருக்கும். நீமோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ரிசல்ட் கம்மியாக இருந்தாலும் எல்லாம் ஒன்றா பிரித்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கப்பி மேல். வெறும் மேல்ஸ் மட்டும்? ஆமாம், எல்லா வெரைட்டியும் இதோட மேல்? 4 வெரைட்டியுமே ஒன்றா இருக்கும். ஓகே. 10 ரூபா போடுவேன். லேட்டர் இதெல்லாம் வந்து பேரண்ட்டாக நீங்கள் எடுத்துவீங்க? ஆமாம், 10 ரூபா போடுவேன். கொஞ்சம் 100-200 எடுத்தாங்கன்னா ஒரு 2 ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். இதுவும் ஃபீமேல்ஸ் தான்? ஃப்ளோரான் பேரண்ட். ஓகே. இது பேர் செட் ஆகிடுச்சுண்ணா? செட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இதுலேயே வச்சு நீங்கள் ப்ரீடிங் பண்ணிடலாம்? ஓகே. கிளாஸ் தொட்டியில் வைக்கலாம், இந்த மாதிரி தொட்டியில் வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிச்சுக்காத வரைக்கும் செட் ஆகாது. ஓகே. ஓகேனா 2 பேர் இருக்காண்ணா? இது 2 பேருமே போட்டு வச்சு. ஓகே. இப்போ இது உள்ளே தான் முட்டை வைக்கும்? அதில் வைக்கும், அகல் வைப்பேன் சாயந்தரமா. ஓகே. இந்த மாதிரி பானை வச்சிடும், அதில் வச்சு.
வந்து ஓஹெச்எம் ஃபீமேலுங்க. ப்ரீட் போட்டு எடுத்தது. ஓகே, ஆல்ரெடி ப்ரீட் ஆனது இவங்களாம். ப்ரீட் ஆகிட்டு இப்போ இந்த மாதிரி ஆல்ரெடி எக் வச்ச ஃபீமேல்ஸும் கேட்டால் கொடுப்பீங்களா? நாங்கள் கண்டிப்பாக 50 ரூபா கொடுத்துருவோம். ஓஹெச்எம் ஃபீமேல்ஸ். ஆமாம், இது எல்லாமே பேரண்ட்டாக வச்சு போட்டது தான். ப்ரீட் எடுத்தால் இன்றைக்கி முட்டை வச்ச அப்புறம் எடுத்தது இது. ஓகே, எல்லோரும் நல்லா பஞ்சியாக இருக்கு. இது வந்து ஆஃப் பிளாக். ஆஃப் பிளாக் இதுவும் பேரண்ட். இது 100 ரூபாயில கொடுப்போம் பேர். இந்த சைஸ் நல்லா பெரிய சைஸ். ஓகே, அது மேல்னா 10 ரூபா, ஃபீமேல் 5 ரூபா, சின்ன சைஸ். இப்போ இதுலேருந்துலாம் குட்டி எடுத்துருக்கீங்கண்ணா? ஆஃப் பிளாக் எடுத்து தான் 4 வெரைட்டிஸ் ஒன்றா சொன்னாங்களா ஃபஸ்ட்டு, அதில் போட்டுருக்கேன். பிச்சு பிச்சு கொடுத்துருவோம். ஓகே, இது சொல்லுங்கண்ணா. இது பாட்லிங் செக்ஷனா? இது எல்லாமே ஓஹெச்எம் தான். ஓகேண்ணா. இது ஆஃப் மூணு இருக்கும், ஃபுல் மூணு இருக்கும். ஆஃப் மூன், ஃபுல் மூன். 40 இது பேராகவே வச்சுருங்க. 40 ரூபா தான் ரேட்டு இது எல்லாமே. இது பிளாக் சூப்பராக இருக்குது. 40 ருபீஸில் கொடுத்துருவேன். ஓகே, அதில் என்னென்னா ரொம்ப பேரா எடுத்தாங்கன்னா கொஞ்சம் கூட தான் வரும். எப்படி டேரெக்டாக வரவங்களுக்கு சொல்கிறீங்களா? ஆமாம், டேரெக்டாக வந்தாலும் இப்போ கடைக்கு கூட ஷாப்பு கூட எடுப்பாங்க. 100 பீஸ் 50 பீஸ் எடுக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு அப்படியே எல்லா கலருமே கலந்து கொடுத்துருவேன். ஓகே, 40 ரூபா தான் ரேட்டு. அதில் என்னென்னா இந்த முறை நிறைய ரெட்டு தான் ப்ரீட் ஆனது. ஓகே, மொத்தமாக ரெட்டு தான். டபுள் டெயில்லாம் கூட இதில் இருந்து நான் பார்த்தேன். பட்டர்ஃப்ளை இல்லை, மஸ்டர்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் மிக்சிங்கில் போடுவீங்களா? நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்களா? ப்ரீட் ஆகலை. எனக்கு வந்து 1 இயராகவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, ப்ரீட் ஆகுது, வெயில், குட்டி காப்பாற்ற முடியல, திடீர்னு அதை ஃபீடும் கிடைக்காது. ஓகே, அதனால தான் கொஞ்சம் எங்கள் 1 இயராகவே ஃபிஷ்ஷு சரியாகவே எங்களுக்கு ப்ரீட் ஆகலை. நல்லா ஸ்டாக் நிறையவே இருக்கும். இது எப்படின்னா இப்போ ஹோல்சேல் கஸ்டமர்ஸ்க்குனா நீங்களே செலெக்ஷன் பண்ணி போட்டு விட்டுறீங்களா? ஆமாம், 50 பீஸ் 50 பீஸ் மிக்சிங்கில் பண்ணி. ஆமாம். ஓகே, இப்போ இதெல்லாம் என்ன இயர் ஓல்டு இருக்குண்ணா இவங்களாம்? புரியல. இதெல்லாம் என்ன ஏஜ் இருக்குண்ணா? 8 மாதம் ஆகும் ப்ரோ. ஓகே, 8 மாதம் மினிமம். 8வது மாதம் தாண்டது. ஓகே, இது எல்லாமே ப்ரீட் சைஸ். ப்ரீடே போடலாம். ப்ரீடே போடலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் சைஸ் தான். ஓகே, எடுத்துன்னு போய் கண்டிஷன் பண்ணிட்டு டேரெக்டாக போட்டுடலாம். டேரெக்டாக கூட போடலாம், எடுத்துன்னு போய் அப்படியே போடலாம். இதெல்லாம் ஏன்னா இது எல்லாமே பிளட் வார்ம்ஸ் தான் நீங்கள் ஃபீடிங் பண்ணுறீங்க. பிளட் வார்ம்ஸும் பண்ணுவேன், ஃபுட்டும் போடுறேன். ஃபுட்டும் பழகிடுறேன். ஆமாம், ரெண்டுமே. ஏன்னா நிறைய பேர் இப்போது பிளட் வார்ம்ஸ் வாங்க முடியாது. அதனால் வாரத்தில் ஒரு 2 நாள் ஃபுட்டு போட்டுன்னு தான் இருக்கேன். ஓகே, சேஞ்ச் பண்ணுவேன். ஒரு நாள் ஃபீடே போட மாட்டேன். ஓகே, டிவார்மிட் பண்ணிட்டு போட மாட்டேன். இன்னொரு நாள் விட்டுருவேன். ஒரு நாள் மட்டும் போட மாட்டீங்க? போட மாட்டேன். ஆனால் முக்கால்வாசி லைவ் தான் நீங்கள் போடுவீங்க? லைவ் தான். லைவும் ஃபுட்டும் போடணும். அதோட பிரச்சனை. இது எல்லாமே ஓஹெச்எம் தான். ஓகே, இப்போ ஓஹெச்எம் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. ஃபுல் ஸ்டாக் இருக்குது? இருக்குது. சின்ன சைஸ்லாம் கொடுத்தேன். மேல்ஸும் கொடுத்துடலாம், பேர்ஸாகவும் கொடுத்துடலாம். 30 ரூபா அந்த ரேஞ்செலாம் கொடுத்தேன். இப்போ அதெல்லாம் இல்லை. எல்லாமே ஓரளவுக்கு 40 ரூபா 50 ரூபா சைஸ் தான் இருக்குது. ஓகே, 40 ரூபா ரேஞ்சிலே கொடுத்துடலாம். ஓகே, ஓஹெச்எம்ஸ் இப்போ ஃபுல் ஸ்டாக் இருக்குது. அப்புறம் ஃப்ளக்கார்டு கொஞ்சம் ஒயிட் இருக்கும், மில்க் ஒயிட்டு. அப்புறம் எல்லோ இருக்கும். ஓகே, சாலிடு. சாலிடு. அப்புறம் ரெட்டு இருக்கும். ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு 3 சாலிட் வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க. ஓகேண்ணா. பேர்ஸாக இருக்குது? ரெட்டில் வந்து ஃபீமேல் இருக்காது. எல்லோ ஒயிட்டுக்கு வந்து பேர் இருக்கும். ஓகே, யாருண்ணா இவர் முறைச்சிக்கினே இருக்காரு? இது எல்லாமே ஜெயிண்ட்டு. ஓகே, ஜெயிண்ட்லேயே 2 வெரைட்டிஸ் வருது இல்லைங்களா? ஆமாம். இது பிக் சைஸ் வராது, பாக்ஸர் மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டில் வந்துடும். அந்த மாதிரி வந்துடும் ஜெயிண்ட். ஓகே, இன்னும் சைஸ் வரணும். இதெல்லாம் ஒரு 3 மந்த்ஸ் இருக்குமாண்ணா? அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும். 5 மந்த்து மேலே ஆகுது ப்ரோ. ஓகே, இது எல்லாமே ப்ரீட் ஆகிற சைஸ் தான். இது ப்ரீடிங் சைஸ் தான். ஓகே, ஏன்னா ஆனால் ஜெயிண்ட் லைனேஜ்னு சொல்கிறீங்க இது? ஆமாம், இது பாக்ஸர் டைப்பில் இருக்கும். பிக் சைஸ் வரும். இது எல்லாமே ரெட்டு தான், சாலிட் ரெட்டு. ஓகே, இது ஃபீமேல்ஸும் போட்டு வச்சுருக்கீங்களாண்ணா இங்கே? போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இந்த அவதார் ஃபீமேலு மியூட்டிக். அவதாரும் நீங்கள் இது பண்ணுறீங்க? அவதார் இப்போ வந்து முடிஞ்சுது, ஸ்டாக்கு கம்மியாக தான் இருக்குது. அவதாரும் இதுனா க்ளோவா? ஃப்ளோரசன் பீட்டா. ஓகே, இதுவும் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ளோரசன் தான் இப்போ பண்ணுறீங்க. இது எப்படி கேலக்ஸியோட மிக்ஸ் பண்ணி போடுறீங்களா இல்லை வெறும் ஃப்ளோரசன் தான்? வெறும் ஃப்ளோரசன் தனியாக தான் போடுறேன். ப்ரீட் ஆயிடுச்சுன்னா குட்டி எடுத்து ஒன்றா போட்டுருவேன். ஓகே, இப்போ தான் இறக்கி பண்ணிட்டு இருக்கேன். சரிண்ணா, நல்லா இருக்கு. இது ஒரு புது வெரைட்டி ஆட் பண்ணிடுறீங்க. இது அதுங்களோட ஃபீமேல்ஸ் அண்ணா? ஆமாம்,
ஓகே. பேராகவே கொடுத்துடலாம். ம். ஷிப்பிங்கும் பாசிபிள். எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். அதான் சொன்னேன், ஷிப்பிங் சார்ஜ் கொடுத்தாங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம். கொரியரு, இல்லை ட்ரெயின், பஸ்ஸு எது கொண்டாலும் பண்ணலாம். எல்லாத்துக்குமே சார்ஜ் அவங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த அவதார் பார்க்குறோம்லண்ணா, சேம் இதுக்கு மாதிரி ஃபீமேல் கேட்டிங்கன்னா இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் இப்போது எனக்கு பேரிங்க்கு மட்டும் தான் வச்சுருக்கிறேன். ஓகே. எல்லாமே முடிஞ்சுது. இப்போ இந்த அவதார் சேலுதா? இல்லை இல்லை, இது உங்கள் பேரண்ட்டு. செட் பண்ண லாஸ்ட்டு அப்போ போகும்போது நான் தூக்கிட்டு போயிடுவேன். இருக்கும்போது திரும்ப பார்த்தா நமக்கே மீன் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ தான் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்சு. நான் கொடுத்துட்டே இருந்துருவேன். சரி இருக்க பார்த்துலாம் தொட்டியில் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் எப்போவுமே வச்சுக்கவே மாட்டீங்க, கொடுத்துருவீங்க. அதோட ஃபீமேல் அது இப்போ பார்க்குறீங்களா? ஓகே. பயந்துட்டாங்க. இதுவும் உங்கள் பேரண்ட்டுக்காண்ணா? ஆமாம் ஆமாம். ஓகே. சாவத்தாரி இப்போ சேல் இல்லை? இல்லை. ஓகே. இருக்கிறது எனக்கே கரெக்டாக இருக்கும் பேரண்ட்டுக்கு. இப்போ இந்த பேரண்ட் வந்து எப்போ சேலபிள் இதுக்கு வரும் உங்ககிட்ட? ஒரு 2 ப்ரீடு? ஒரு ப்ரீட் ஐட்டெல்லாம் கொடுத்துருவோம். ஓகே. ஒரு ப்ரீட் ஐட்டெல்லாம் குட்டி வந்து கிளச் நல்லா வந்துச்சு நின்றுச்சுன்னா கொடுத்துருங்க. 15 days வரைக்கும் குட்டி நின்றுச்சுன்னா ஓகே. பிளாக் சாம்ராய், ரெட் சாம்ராய் இருக்கும். அது இருக்குது ஸ்டாக். பேரா? ஓகே. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் மட்டும் இந்த வெரைட்டிஸ் பார்க்குறோம். ஆனால் உங்ககிட்ட இருக்குது. சாம்ராய் இருக்குது, பிளாக் இருக்குது, ரெட் இருக்குது. இது என்ன வெரைட்டிண்ணா? இது நல்லா இருக்குது கலரேஷன். இது வந்து ஹெல்பாயில் ப்ரீட் போட்டேன். ஓகே. நீமோவும் கிராஸ் பண்ணீங்க? ஆமாம், கிராஸ் பண்ணேன். ஹெல்பாய் போட்டு மேல் போட்டு நீமோ ஃபீமேல் போட்ட கேலக்ஸி. இது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஹெல்பாய்க்கு ஒரு ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, அதனால தான் தூக்கி எடுத்துருக்கு. இது இருக்குது கொஞ்சம். நிறைய ஃபிஷஸ் இந்த மாதிரி வந்திருக்காண்ணா? இருக்குது, ஒரு 50 பேரிங் மேலே வந்திருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் காமிச்ச அவதாரோடைய ஃபீமேலோ இது? ஆமாம். நல்லா இருக்குண்ணா. நீங்கள் சொன்ன அதே மாதிரி இதில் வந்திருக்கு. ஓகே. ஹெல்பாய் கூட கிராஸ் பண்ணாது. அதுதான். மக்கள்லாம் நீங்கள் ஏன் அவதார் தரலன்னு கேட்க போகிறாங்க. இல்லை, இருந்தது நேற்று வரைக்கும் ஸ்டாக் முடிஞ்சிச்சு. கம்மியாக ரிசல்ட்டு கம்மியாக தான் இருந்தது. எனக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 100 பேர் தான் வந்தது. சரி, அது வீடியோ போட்டாலுமே உங்ககிட்ட கிளச்சு கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். கொடுக்க இல்லை, இதுவே வந்து நம்ம தெரிஞ்சவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க. இது ஹெல்பாய். ஓகே. இன்னும் மியூட்டேஷன் ஆகணுங்க. ஓகே. இது எல்லாமே சாம்ராய் தான். சாம்ராய் இருக்குது இப்போ கொஞ்சம் ஸ்டாக்கு. சாம்ராய் ஸ்டாக் இருக்குது. ரெட்டு இருக்குது, பிளாக் இருக்குது. பிளாக்கும் இருக்குது. நீமோ கூட கம்மியாக தான் இருக்குது இப்போ. நீமோ ஃபுல் மூணும் நீமோ ஃப்ளக்கார்டுமே. நீங்கள் ஒரு கிளச்சு கொடுத்தாலே நீமோ ஃபுல்லாக பண்ணுறீங்களே, எனக்கு தெரியும். இல்லை, இப்போ இந்த வெயில்னால எங்களுக்கு கொஞ்சம் ஆகும். இதோட எந்த சீசன் தான் பர்ஃபெக்டாக ஆகும்? இதுலேருந்து ஆகிடும். இந்த சீசன் ஆகஸ்ட்லேருந்து ஆகும்னு சொல்கிறீங்க? ஜூன் ஜூலைலேருந்து. ஜூன்லேயே வெயில் கம்மியாக இருக்கணும். வெயில் கம்மி ஆகணும். ஆகலை இந்த வாட்டி. அது ஜூன்லேருந்தே ப்ரீட் ஆகணும் எங்களுக்கு. ஆகணும். நீமோலாம் சூப்பராக இருக்குது. இதுக்கு ஃபீமேல்ஸ் இருக்காண்ணா? இருக்கும். ஓகே. நீமோவிலே ஜெயண்ட் நீமோலாம் போட்டிருந்தேன். எல்லாம் கொடுத்துட்டீங்க? 1-2 இருக்கும். ஸ்டாக் வந்து ஒரு 500 பேர் அப்படி இருந்தா நல்லா எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. கம்மியாக ஸ்டாக் கம்மியாக வர வர நம்ம வர ஆளுங்க கரெக்டாக எடுத்துகிட்டே இருக்காங்க. அதனால தான் வீடியோ கூட இவ்வளோ நாள் கொடுக்காத காரணம் தான். ஓகே. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 3 மாதத்தில் பக்காவாக ரெடி பண்ணுறீங்க? 3 months போதும் ப்ரோ. ஓகே. 2 monthsல ஸ்டாக் ஏற்றிடலாம். ஸ்டாக் ஏற்றிடுவீங்க? ஆகுது. இல்லை, கலரேஷன் காமிச்சு வெரைட்டிஸ் காட்டணும்னா நீங்கள் ஒரு 3 monthsல ரெடி பண்ணுறீங்க? இல்லை, இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ரீடுக்கு. சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே. குட்டி வந்துடுச்சுன்னா போதும் ப்ரோ. 1 monthலேயே ஓரளவுக்கு காமிச்சிடுவேன். ஒரு 2 மாதம் தான். 2வது மாதம் தான் கொஞ்சம் ஏற்றலாம். ரிசல்ட் கம்மியாக இருக்கும்போது பிச்சு பிச்சு. இது எப்படிண்ணா மியூட்டேஷன்லாம் எவ்வளோ நாள்ண்ணா ஆகுது வரத்துக்கு? ஃப்ளக்கார்டு எல்லாமே 1 மாதம் ஆகிடும் ப்ரோ. 1 month மியூட்டேஷன் ஆகிடும். இப்போ அவதார்லாம் போட்டிங்கன்னா 3 months ஆகிடும் க்ரோத்துக்கே. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பாட்லிங் பண்ணி 1 month ஆகுமா? இல்லை, தொட்டிலே கலர் மாறலாம் எடுக்கலாம். ஓகே. 4 monthsக்கு அப்புறம் எடுக்கிற மாதிரி ஐடியா போனேன். 4 months வரைக்கும். ஓகே. சில டைம் 5 months வரைக்கும் தொட்டிலே கூட வைப்பேன். நல்லா கலர் ஏறும். ஓகே. சைஸ் நல்லா வந்துடும். கொஞ்சம் அடிச்ச ரிசல்ட் கம்மியாக இருந்தால் தொட்டியில் வந்துடும். ஓகே. ரிசல்ட் நிறையனா தூக்கி பாட்டிலிங்கில் ஏற்றுடும்.
ஆனால் மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு தொட்டிலையும் இதுலேயும். இந்த லைனேஜில் நிறைய ஆச்சு, நல்லா இருக்கு. இது எல்லாமே எஸ்ஆர்டி. ஓகேண்ணா. ஜிபி. இதெல்லாம் என்ன சைஸ்ண்ணா இருக்கும்? 1 இன்ச்சு இருக்குமா? 1.5 இன்ச்சு இருக்கும் ப்ரோ. ஓகே. இதெல்லாம் 50 ரூபாயில கொடுத்துருவோம். 50 ருபீஸ்லேயே தரீங்க? 50 ருபீஸ். ஹெட்டு லைட்டாக வந்தால் 100. ஓகே. கொஞ்சம் நல்லா சைஸ் வந்துச்சுன்னா 200 ரூபா. இதில் வந்து 3 வெரைட்டிஸ்மே இருக்கும். ஓகே. எஸ்ஆர்டி, ஜிபி, கம்பா, தாய் சில்க் கூட இருக்கும். ஓகே. இது எல்லாம் 4 லைன் இது எல்லாமே தாய் சில்க். ஓகே. 4மே இருக்கும். ஹெட் வந்ததுன்னா 100 சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ ஒரு 2 இன்ச்சுக்குள்ள ஹெட் வந்தால் 100ல கொடுத்துருவோம். ஓகே. கொஞ்சம் சைஸ் ஆயிடுச்சுன்னா 200 ரூபா ஆகிடும் மினிமம். அது இது கேஎம்எல் மிக்ஸும் இருக்கும்லண்ணா? இதில் இருக்கு. இது என்னன்னா ஒரு 100 எடுக்கிறாங்கன்னா ஒரு 5 பேர் தான் எடுக்கணும், 5 பீஸாச்சும் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் நமக்கு கட்டுப்படி ஆகும். ஏன்னா 100 ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா ஒரு 5 இப்போ டேரெக்டாக வந்து 1 மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா வீட்டுக்கு ஷிப்பிங் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு 5 மேலே எடுக்கணும். கரெக்டாக சொன்னீங்க. அப்படி எடுத்தால் தான் கொஞ்சம் எங்களுக்கு பார்சல் பண்ணுறதுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு ஒர்த் இருக்கும். சும்மா ஒன்று அனுப்பணும்னா கொஞ்சம் வேலை தான் அதிகம். இதெல்லாம் எப்போண்ணா இது பண்ணீங்க? கரெக்டாக ஒரு 5 டேஸ் ஆகுது. 5 டேஸ் தான் இருக்கு. ஆமாம், 5 டேஸ் தான் ஆகுது. இன்னும் ஒரு 5 டேஸில் நல்லா எடுத்து தெரிஞ்சிடும். ஓகே. ஒரு 10 டேஸ்லாம் இருந்தாலே போதும் ப்ரோ. தெளிவாட ஒரு சில்க் எஸ்ஆர்டி, தாய் சில்க் இதெல்லாம் ஹெட் வந்துருச்சுன்னா ஹெட் அதெல்லாம் 200 ரூபாயில கொடுத்துருவேன். ஓகே. கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் 200 ரூபா. ஹெட் இல்லைன்னா 50 ரூபா. ஓகே. அதை விட சின்னதுன்னா 30 ரூபா. ஸோ இந்த மாதிரி டேங்க் இந்த இதில் வச்சுருக்கீங்களே பாசை பிடிச்ச மாதிரி, இது நல்லதாண்ணா ஃபிஷ்ஷுக்கு? க்ளீன் பண்ணுவேன், டைம் இல்லை. ஓகே. ஒரு வாரம். ஆனால் இதுலேயுமே கலரேஷன் நல்லா ஏறுது. இன்னும் தண்ணி இல்லை ஜிபியும் இருக்குண்ணா. ஜிபி இந்த சைஸ் வரும்போது தான் உங்களுக்கு ஃபேட் அவுட் ஆகுதா? இதுலேயே தெரிஞ்சிடும், 1 இன்ச்லேயே தெரியும். ஃபேட் ஆகிடுது. அது எல்லாம் சேல் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம இப்போ குட்டி காமிச்சோம் பார்த்தீங்களா, அதில் இன்னும் கொஞ்சம் போனாலே அதில் கலர் மியூட்டேஷன் ஆகிடும். ஓகே. அப்படியே தனித்தனியாக போட்டுருவோம். அது ஒரு 1.5 இன்ச்சு வந்தாலும் அது நல்லா. இந்த சைஸ் ஜிபிலாம் எவ்வளோ கொடுக்குறீங்க? 200 தருவேன். 200 கொடுத்துருங்க. 200. ஹெட் வந்ததுண்ணா? ஹெட் வந்தாலே 200 ரூபா தான் ப்ரோ. ஓகே. ஃபீமேல் நல்லா சைஸாக இருந்தாலும் 200 ரூபா சொல்கிறேன். ஓகே. ஹெட் வந்தாலுமே 200 ரூபாலேருந்து தான் ஸ்டார்ட். 200 300 அடி கொஞ்சம் சொல்லுவேன். ஓகே. இது நிறைய எடுக்கிற மாதிரி தான் 200 ரூபா தான். ஓகே, டன். இது எல்லாமே அந்த மிக்சிங் ப்ரைஸ். ஹெட் வரா மாதிரி இருக்கிறது 100 ரூபா ப்ரோ. கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம் 50 ரூபா. ஓகே. இது இங்கேயும் ஜிபிஸ் பார்க்க முடியுது. இது எல்லாமே சேல் தான் ஜிபி. ஓகே. இதுலேயுமே ஜிபி ப்ரைஸ்லாம் மிக்சிங்கில் இருக்குது. இருக்குது, நம்ம தொட்டியில் பார்த்துருப்பீங்க. இந்த சைஸ் எல்லாமே இருக்கும். பா, இவர் யாருண்ணா? மேங்கோ எல்லோவில் இருக்காரு. இல்லை 1000 ருபீஸ்க்கே கொடுத்துருவோம். இது இந்த ஜிபியா? ஆமாம், இந்த சைஸு. இதே மாதிரி தான் நம்ம இதுலேயுமே தொட்டியில் பார்த்தோம். ஓகே. இது ஹெட்டு வந்தது, ஸ்பேஸ் நல்லா கொடுத்தா இன்னும் பயங்கரமாக வரும். இருக்குது, எதுவும் ஸ்டாக் இருக்குது நம்மகிட்ட. இந்த சைஸில் இருக்குது. சூப்பர்ண்ணா. ஃப்ளோரோனும் எப்பவுமே இருக்கும். எப்போவுமே அவைலபிள் இருக்குது. அவைலபிளாக இருக்கும் நம்மகிட்ட. ப்ரைஸும் இருக்கும். எப்படிண்ணா இங்கே ப்ரீடிங் நீங்கள் பண்ணிடுறீங்களா? நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே. நம்ம தான் பண்ணுறோம். ஓகே. ஃப்ளோரான் ஓஹெச்எம் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் ஆல் டைம். இப்போ என்னன்னா ஃப்ளக்கார்ட் ஐட்டம், ஃப்ளக்கார்ட்ஸ் மட்டும் கம்மியாக இருக்கும். ஆகலை. ஓகே. 1 மாதத்தில் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க நீங்கள்? ஆமாம், ஃபீமேல் எப்பவுமே இருக்கும் நம்மகிட்ட. ஓஹெச்எம் ஃபீமேல் எப்பவுமே இருக்கும். ஓகேண்ணா. இல்லைங்கண்ணா, இது பேரண்ட் தான் ப்ரோ. ஓகே. செட் ஆகிடுச்சு. செட் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இதோட ப்ரைஸும் இறக்கிட்டீங்க? நம்ம அதுதான் தொட்டியில் காமிச்சல. ஓகே. அதில் இருக்குது. இது 2வது செகண்ட் பேட்ச். செகண்ட் பேட்ச். ஓகேண்ணா, சூப்பராக இருக்குது. ஜிபி கேஎம்எல்லாண்ணா இது? ஆமாம். ஓகேண்ணா. ஓகே. ஸோ இங்கேயுமே பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்காரு அண்ணன். அதே ஜிபி தான். அதெல்லாம் ஓகே. பெரிய சைஸ் எல்லாமே ஜிபி தான். கலர் ஃபுல்லாக இதே வேறு இடத்துல தண்ணியாக இருந்தால் மாறிட்டுருக்கோம். நான் தண்ணி மாற்றத்துக்கு எனக்கு டைம் இல்லை. ஓகே. இதெல்லாம் ஃபீமேல்ஸாக இருக்கும் மேல்ஸாக இருக்கும்? ரெண்டுமே இருக்கும். ஓகேண்ணா. ஓகேண்ணா, டன். ஃப்ளோரான் எப்பவுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும். ஓகேண்ணா. ஓஹெச்எம்ஸும் இருக்கும். மேல் எப்பவுமே ஸ்டாக்கில் இருக்கும். ஓகே. கப்பீஸ் எப்பவுமே இருக்கும். ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் பீட்டா இருக்குது, சாமரா இருக்குது, பிளாக் இருக்குது, ரெட் இருக்குது. ஓகே.
நீமா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸ்டாக்கு. அதுவும் ரெடி ஆகிடுது, அடுத்த ஷிஃப்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே. அவதார் சுத்தமாக காலி. அவதார் டோட்டலாக காலி. இருங்க போகும்போது பேரண்ட் எடுத்துன்னு போயிடுறேன். எடுத்துகிட்டு போங்க, ஒரு 5 பேரண்ட் எடுத்துருவாங்க புதுசாக. ஓகேண்ணா பார்ப்போண்ணா. இது ஷிப்பிங்கும் போடுறீங்க இப்போது? போட்டிருக்கோம், அது ஷிப்பிங்கும் போடுறீங்க. ஓகே. இது ட்ரெயின் ப்ளஸ் வந்து கொரியரும் அனுப்புகிறீங்க இப்போது? சிங்கிள் பேர் கேட்டிங்கனாலும் இப்போ பண்ணி தரீங்க? கொரியரும் பண்ணிடலாம். ஓகே. ட்ரெயின்லேயும் போட்டுடலாம், பஸ்லேயும் போட்டுடலாம். ஓகே. எப்படி இதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போது கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்போ பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்கண்ணா. மினிமம் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1000 above எடுத்தால் நல்லாயிருக்கும். ம். ஏன்னா நம்ம அதே அந்த 200க்கு எடுத்தாலும் அதே ஒர்க்கு தான், பேக்கிங்கும் அதே தான், டிரான்ஸ்போர்ட்டும் அதே தான். இங்கேருந்து நான் எதுவுமே பேக் பண்ணி எதுவுமே கொடுக்குறது எல்லாமே ஒரே வேலை தான். நீங்கள் 5000 எடுத்தாலும் அதே ஒர்க்கு தான், வெறும் 100 ரூபாய்க்கு எடுத்தால் அதே ஒர்க்கு தான். அதனால சொல்கிறேன் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பெருசாக எடுத்து மினிமம் ஒரு 1000 above எடுத்தால் கூட நல்லாயிருக்கும். நல்லா சொல்லியிருந்தேன் 3000 மேலே இருந்தால் தான். இப்போ இந்த வீட்டில் வளர்க்குற பசங்க அவங்களாம் மட்டும் இந்த சிங்கிள் பேர்னா கூட ஓகே பண்ணி தரேன் எடுக்கிறாங்க. என்ன ஆகுது, அவங்க ஃபிஷ்ஷோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 வரும், டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 200. ஓகே, ஜாஸ்தி ஆகிடுது. இது எனக்கே ஒரு மாதிரி தர்ம சங்கடத்தில் கொண்டு போயிடுது. ஓகே, புரியுது. அதனால நான் சொல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை சார் ஒன்றே போதுன்றாங்க, நான் அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஓகே, கரெக்ட், இதுதான். புரியுதுண்ணா. ஆனால் உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேங்க. 9444 ஓகே 610 441. ஓகேண்ணா. டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 to 4 மணி வரைக்கும். ஓகே. ஈவினிங் ஒரு 3:30லேருந்து 6:30 வரைக்கும் இருப்பேன். ஓகேண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு 3 monthsக்கு அப்புறம் பெரிய அப்டேட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நல்லாவே பண்ணலாம் ப்ரோ. கண்டிப்பாக. ஓகேண்ணா, இருக்குல்ல? கண்டிப்பாண்ணா, சிறப்பாக எப்போவே பண்ணலாண்ணா. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா.